அவர் மகளை என்ன கல்யாணம் செய்து சொன்னார். என்னது? பயந்திரா, அது விஷயமா நான் மறுத்து பேசி வார்த்தை முத்தி போய் அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கடைசியா உத்தியோகத்தையே ராஜினாமா செய்துட்டு வந்து. ராஜினாமா செய்துட்டீங்களா? ஏன் வருத்தப்படுறியா? இல்ல அத்தா, எது வந்தாலும் நம்ம நன்மைக்குதான் வரும். அமுதா, மேற்கொண்டு நாம என்ன ஏற்பாடு செய்யலான்னு நீ நினைக்கிறேன்? சொல்லட்டுமா? சொல்லு. அத்தா, நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாருக்கிட்டும் கை கட்டி உத்தியோகம் செய்ய வேண்டாம். சொந்தமா நீங்களே ஒரு தொழில் செய்யுங்க. நல்ல புத்திசாலி. சரி, இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? சொல்லட்டுமா? சொல்லு. ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது. நீ வரையா? நான் எது கத்தா, நீங்க போயிட்டு வாங்க. பெருமைக்குரிய பெரியோர்களே, மதிப்பிற்குரிய வேலு அவர்களின் முழு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த அமுதவேல் டவுன் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பா நடக்கிறதென்றால் வேலுவின் திறமையும் தொழிலாளர்களின் ஒற்றுமையும் தான் இக்கம்பெனி முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம். இன்னும் இக்கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களின் போக்குவரத்து சாதனங்களை விரிவுபடுத்தி அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனி சிறப்போடு நடக்க என் மனதார வாழ்த்துகிறேன். தலைவர்க்கும் மற்றவர்க்கும் என் நன்றி கலந்த வணக்கம். சாதாரண மனிதனாக இருந்த நான் எல்லோரும் போற்றும் நிலையில் இன்று இருக்கிறேன் என்றால் என்னுடன் உள்ள தொழிலாளர் சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஊக்கமும் தான் காரணம். ஏழையாயிருந்தாலும் ஏளனம் செய்து பணக்காரனாய் வாழ்ந்தாலும் பரிகசிக்கும் இந்த காலத்தில் என்னுடைய ஆர்வமும் தைரியமும் விடாமுயற்சியும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பதையும் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகிறேன். மேலும் என்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் இன்று போலவே என்றும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஆண்டு விழாவை முன்னிட்டு நடக்கவிருக்கும் நடனத்தையும் அனைவரும் காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பாடலாம், இருவரும் ஆடலாம், பாடலாம், ஆடலாம். லேடா 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 ஆசை லேடா அருகினில் வாடா ஆடி பாடலாம். ஆசை லேடா அருகினில் வாடா ஆடி பாடலாம். இருவரும் ஆடலாம், ஆடலாம், ஆடலாம். ஆங்கில துரை போல ஆடைதான் உடுத்தி ஆடி நடந்திடும் ஜோடிகளா. அந்நிய மோகம்தான் நம்ம நாட்டுக்கே இன்னமும் தேவையா சொல்லுங்களே.
மயக்கம் விழுந்த கிழவியும் கூட குமரி போலவே நடிச்சிடுங்க. லேடி 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 லேடி. பொம்பளைக்கு கிராப்பு எதுக்குங்க? எண்ணெய் செலவே குறைக்கங்க. தலையில தொப்பி எதுக்குங்க? சொட்ட தலையே மறைக்கங்க. கையில பையி காய்கறி வாங்க. உதட்டில சாயம் பெண் குஷ்டம் போக்க. கழுத்துல டையி சுருக்கிட்டு சாக. கண்ணுக்கு கண்ணாடி ஒட்ட கண்ண மறைக்க. நாளுக்கு ஓர குஷ்டத்தை மறைக்க. அருமையான விளக்கமுங்க. அப்படின்னா நீங்களும் போட்டுக்குங்க. ஐய இது நமக்கு எதுக்குங்க? நான் சொல்றேன் கேளுங்க. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை கட்டி. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை கட்டி. நெத்தியில திலகமிட்டு நீண்ட ஜடை பிள்ளி விட்டு. உத்தமி சென்ற நாளில் உலகம் கண்டு புகழ்ந்ததையா. நச்சிடும் பழமையதை நாடுவதே நல்லதையா. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை கட்டி. நெத்தியில திலகமிட்டு நீண்ட ஜடை பிள்ளி விட்டு. உத்தமி சென்ற நாளில் உலகம் கண்டு புகழ்ந்ததையா. நச்சிடும் பழமையதை நாடுவதே. கையபடியா நான் விட மாட்டேன். நரம்புறம் பேச போகுது. வீட்டுல இருக்கிற போது மகனை பார்க்கணும் பேரனை பார்க்கணும்னு துடியா துடிச்சிங்க. ஆமாய்யா, விடிஞ்செந்திரிச்சோன்னு 10 பேர் வந்து அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொன்னான். ஏதோ பார்க்கணும் ஒரு சபலை வந்தது. இப்ப எனக்கு பிடிக்கல போறேன். அத பத்தி இப்ப என்னங்க? போங்க போங்க. நீ சும்மா வாங்க நீங்க. என்ன இங்க சத்தம்? யார் நீங்க? சரிக்கா சரிக்கா. வேற யாரு வீட்டுக்கு வந்துட்டோம் போல் இருக்கியா? அங்க பாரு, அன்னைக்கு கோயில்ல பாக்கல அந்த பொண்ணு. சரி சரி வா. அட பாய். அரே உங்க பாரு. யார் நீங்க? எங்க நிஜமா? வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? அண்ணி, இவங்கதான் வேலண்ண அப்பா. ஐயா, இவங்கதான் வேலண்ண சம்சாரம். இந்த வீடு வேலண்ண வீடேதான். மாமா மாமா, என்ன நான் என்ன தவறு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எந்திரிம்மா. இன்னும் என்ன யோஜனை? வாங்க நீங்க. வாங்க மாமா, உள்ள வாங்க. போங்க போங்க. என்ன பட படம் என்னடா ஓடாற போட்டு போயா. உட்காருங்க மாமா. மாமா, இன்னைக்குதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. வீடும் நிறைஞ்சிருக்குது. அம்மா, இத்தனை நாளா உன் குணம் தெரியாம உன் பேர்ல வெறுப்பாவே இருந்துட்டேன். அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய் ராஜா கண்ணு, உன் பேர் என்னடா? மணி. பாத்தியா, அந்த பயவுல நறுக்கு தெரிச்ச மாதிரி அப்ப மாதிரி இல்ல பேசுது. மணி, இது யார் சொல்லு? பூதமா? மணி தப்பு, தாத்தா இல்ல. குழந்தைய கடிஞ்சிக்காதம்மா. தாத்தா மீசையும் ஈசையும் பார்த்துட்டு பூதம்னு சொல்றான். ஐயாபுரி, இனிமே நான் இந்த மீசை எடுத்துட வேண்டியதுதான். ஏனுங்க? ஏன்னா என் மகன் சபதப்படி அவன் வீட்டுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா. அதனால என்னப்பா, அப்பா உள்ள 1000 தடவை சண்டை போட்டுக்கிறதா பழையபடியும் சேர்ந்துக்கிறதா? இதுல என்ன ஆச்சரியம்? நீங்க ஒண்ணு தலை நிமிருங்க. ஒரேடியா சாச்சிட்டீங்களே. வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானுங்க. நீ ஒரு மெக்கானிக் சார். அப்பா இங்க வந்ததுல அமுதாவுக்கு இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய கவலை நீங்க. எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே வீட்டுக்கு புறப்பட வேண்டியது தானே? யோ ஐயாபுரி, என்னங்க? உட்காரியா. இது யார் வீடியா? ஏன் வீடுதான். ஓஹோ. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன். ஏய் முத்தையா, ஐயா போய் அந்த வீட்டுல இருக்க ஜாமான் தட்டு மூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பூட்டி சாவிய கையில கொண்டா. இனிமே இந்த வீட்டுல நீ தாண்டா சமைக்கணும். அப்ப இப்பவே போகட்டுங்களா? யோ ஐயாபுரி, இந்த பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்க. அடுப்பங்கரை கிட்ட போனா முகம் என்ன ஆகுறது? இந்தாமா, இனிமே அடுப்பங்கரை கிட்ட நீ போக கூடாது. அந்த பையதான் சமைக்கணும். அப்பா வேலு, இந்த மனுஷன் வேலை வேலைன்னு தெரு தெருவா அலைகிறான். ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துல மனுஷனை உட்கார். அப்பா, உங்க இஷ்டப்படியே இனிமே இங்க எல்லாம் நடக்கும். ஆனா
நீங்க மட்டும் சலிச்சுக்காம சந்தோஷமா இருந்தா போதும். சார் தந்தி வந்திருக்கு போடுறதுன்னு கொஞ்சம் பையனுக்கு வேர்த்து போச்சு. அடே ஏ தம்பி, பையனை காத்தாட கொண்டு போயிட்டோம். பத்திரம். அமுதா, நாளைக்கு மெட்ராஸ்ல பஸ் ஓனர்ஸ் மீட்டிங்கா, அதனால நான் இப்பவே புறப்படணுமா அத்தா? பின்ன தந்தி வந்திருக்குல்ல. சரி. பெருக்கா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து மெக்கானிக் சார், நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு உங்களை பிரைவேட் செக்ரட்டரியா நியமிச்சிருக்கேன். பொறுப்போட இருந்து வேலையை கவனிங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒத்துக்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் வாங்க. வாங்க மாமா. வாயா சாப்பாடா வா. பார்த்து வை. ஆறாரம் காரை ஓட்டுறவன் நீதானா? பார்த்து ஜாக்கிரதையா பந்தவஸ்தா கொண்டு போய் சேர்க்கணும், தெரியுமா? ஆகட்டுங்க. கூட போறவன் நான் தாங்க. அண்ணன் எங்க போனாலும் கூடவே போவேன். எல்லா பயலும் கொஞ்சம் நெஞ்சில பயத்தை வச்சு நடங்க. நீதானப்பா கூட போற? ஆமாங்க. ஒரு பூஜாவில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சர்க்கரையை போட்டு கலக்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ, தொண்டையை நரைக்கிறது போதும். அமுதா, நான் வரட்டுறேன். சரி அத்தா, போனதும் லெட்டர் போடுங்க. தந்தியே கொடுக்குறேன். மணி இங்க பாருங்க, அம்மா கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அழுப்படாது. டாடா. மணி டாடா சொல்லு. டாடா. அப்பா நல்ல சகுனா, சீக்கிரம் வண்டியை நடத்து. பயவுள்ள கார்ல போறது ஒரு அம்சமா தாங்க இருக்கான். அது நீங்க ரசிக்கிறதும் ஒரு அம்சமா தான் இருக்கு. சும்மா எது பேசினாலும் குறுக்க ஒருக்க விழுந்துட்டு இது விழறதா? அம்மா அம்மா அம்மா, குழந்தை மாட காத்துல கிறங்கி போயிரும், உள்ள கொண்டு போ. என் வார்த்தைப்படி ராமுவையே கல்யாணம் செய்து. அவன் யாரு? உனக்கு மாமன் தானே. அப்பா, ராமுவை நான் கல்யாணம் செய்துக்கிறத விட என் வாழ்நாள் பூராவும் கன்னியாகவே காலம் கழிக்கிறது மேல். அப்படி சொல்லாதம்மா. விமரிசையா உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு தான் நான் இன்னும் உசுரோடு இருக்கிறேன். தவிரவும் ராமுவுக்கே உன்னை கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு கட்டி எனக்கு முன்னாடி என் சொத்து பூராவும் ராமு பேருக்கே உயிர் வேற எழுதி வச்சிட்டேன். இந்த நிலையில நீ பிடிவாதம் செய்யலாமா? அப்பா, முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யலாம். நீ சரின்னு சொல்லு, எனக்கு சௌக்கியமாயிடும். நான் யோசனை பண்ணி சொல்றேன். டைம் ஆச்சு. புது மாதிரியா தெரியுதே. இல்லப்பா, அதே நெஞ்சடைக்குதே. என்னப்பா சொல்றீங்க? அப்பா, அப்பா, அப்பா. யாரும் விடக்கூடாது. பேசாம இருக்கு. சரி போடு. உனக்கண்ணா பாரு. அம்மா ஐயா, ரெண்டு கட்டுடா. அந்த கை வைங்க. இந்த கை காய வச்சுக்கிட்டு அப்புறம் போடு. நாலு. இந்தாங்க உங்க காய். நீ ஆணி ஆட்டம் ஆடுற வெட்ட நீங்களே உங்க மாலுக்காக என்ன குச்சில ஒண்ணு இல்ல மாமா, நாங்க சும்மா. ஆமா, சாப்பாட்டு கூட வராம எங்க போயிருந்தீங்க? வர வர உடம்பு துரும்பா போகுது. அத்த நீ சும்மா இருங்க அத்த. மிந்தி மாதிரி என்னமா ரயில் வேலையா இருக்காரு, அடிக்கடி மணி அடிச்சு சொன்ன வர்றதுக்கு. வேலை நாங்க மெல்ல பெரிய செக்ரட்டரியா இருக்காரு, எப்படி வர முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும்பா. உங்க பழைய முதலாளி தயாநிதி பிள்ளை. ஆமா மாமா, என்ன வர சொன்னவா? இல்லப்பா, அவர் இறந்துட்டாருப்பா. எப்படி மாமா இருந்தாரு? என்னமோ உடம்புக்கு டிபிக்கல் வந்துட்டுது. அப்பா என் பிள்ளை, நீ பெருமூச்சு விடாத.
நாம நினைச்சபடி தயாநிதி பிள்ளை காரியத்தை முடிச்சிட்டோம். விமலா என்னை கல்யாணம் செய்துக்க மாட்டான். அவளை கல்யாணம் செய்துகிறதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. இனி அவ உயிரோடு இருக்கிறதும் முறையில்லை. அவளை சீக்கிரமே தொலைச்சிடும். அப்பதான் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் நானே அதிபதியாகும். நீங்க சரின்னு சொல்லிட்ட. எதையும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். விமலா, தாயில்லா உன்னை ஆகரிக்கிறதுக்கு சதி திட்டம் போடுற இந்த ராமு கூட இருக்கிறத விட எங்காவது போறதே மிகையிலே பணம் காணாத நீ பல ஊர்களையாவது சுத்திப்பார். நொந்து கிடக்க உன் மனசுக்கு சாரப்படு. இந்த நிமிஷமே புறப்படு. எங்கேயா அவங்க 2 பேரும்? பக்கத்துல யாரையும் பார்க்கணும்னு போயிருக்காங்க. வந்துருவாங்க. சரி, உங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்க 2 பேரும் வந்தா நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க, நான் வரேன். இல்லங்க, நம்ம பொண்ணு ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. பொண்ணா? ஆமா. ஆட்டமா? ஆமா. என்னையா சொல்றேன்? என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அம்மா பங்கஜா, பங்கஜா. என்னங்க மோதிரம்? வைர மோதிரம். அதானே கேட்டேன். நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என் கண்ணுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொடுங்க. சரி, நாட்டியத்தை பார்த்தாச்சு, நான் வரேன். இருங்க, உட்காருங்க. அவங்க வந்துட்டோமே, அப்புறம் போலாம். இத பாருங்க, அவங்க வர்ற வரையிலும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் போறேன். இருங்க, நானே போய் என்னங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியலன்னா தயவு செய்து உங்களை மந்தாடி கேட்கிறேன். பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக இப்படி பாதகமான துறையில ஈடுபடலாமா? நீ என்ன சொல்ற? புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா? உன் வாழ்க்கையை பாழாக்கவா? என்ன உளற? ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா? இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாத. விருந்துக்குன்னு சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன? நான் பிறந்த இடமே வேறு, வளர்ந்த இடம் தான் இங்க. அடுத்தவன் வாழி கெடுக்க நினைக்கிற அயோன்னு மட்டும் என்ன நீ முடிவு கட்ட? குணமுள்ள ஒரு கணவன் கிடை அவரோட கடைசி வர குடும்ப வாழ்க்கை நடத்து இந்த நிமிஷமே தயார். என்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்லை. வர இனியொரு தரம் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க. உனக்கும் சொல்றேன், யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியில் இருந்து எப்பவும் மாறிடாது. இருங்க, என்ன? என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்ததை நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது. அவகாசமா நீயே சிந்தனை செய்துப்பா. ரொம்ப நேரத்துல எடுத்து இங்க வந்துட்டீங்க. ஏமண்டி விருந்து போஜனாலம் தான் எட்ல உன்னிந்தி. ஏன்பா, நீங்க எல்லாம் உண்மையான நண்பர்கள் தானா? ஏன் சார், அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இதுதான் பிழைப்பா? ஏய்யா, நல்ல விருந்து சாப்பாட்டுக்குன்னு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டிக்காரி வீட்டுல தான் விட்டுட்டு வரதா? சார், சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதமும் கேட்டு ரசிப்பீங்கன்னு தான் அங்க கூட்டிட்டு போனோம். போதும், போங்க வெளியே. இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும்படியாத்தா இருக்கு. உங்களை பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாயனா கோபம் చేసుకొద్దండి. நாயனாவது கீனாவது முதல்ல இடத்த காலி பண்ணு. போங்க வெளியே. ஸ்நேகிதர்களா? ஸ்நேகிதர்கள் இந்த மாதிரி ஸ்நேகிதர்களோட சேர்ந்தா மனுஷன் உருப்பட்ட மாதிரிதான். நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ இங்க வந்த? எங்க வீட்டுல உங்க பொருள் எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன அது? உங்க மனசை. என்ன சொல்ற? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். பங்கஜம், உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க, எம்மோதிரம் நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. பங்கஜம், உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடுத்துறதுல அலைய விடுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க.
என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. தங்கஜம், நீ துணையில்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா என் வாழ்க்கை கொடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்தேன்? சொன்னாலும் நடக்காதது ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க, அதுவே போதும். தங்கஜம், உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பலன்? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழு வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. நான் வர்றேன். என்ன பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன். ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படுக்கலாம் எடுத்து கார்ல வை. இந்த அம்மா யாருங்க? உனக்கேண்டா இதெல்லாம், சொன்ன வேலையை செய். எடுத்து வை. வேலவர உம்மை தேடி ஒரு மாடந்தை, வேலவர உம்மை தேடி ஒரு மாடந்தை. பங்கஜா, நீ எங்க போயிட்டு வர்ற? வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போறேன். வைர மோதிரமா? நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு கொடுத்துட்டு வர்ற? அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பங்கஜா, நீ வர வர என் பேச்ச மீறி போற. இதுக்குதானா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது? ஆமா, நீங்க பலத்த கொடுமைக்குத்தானே வர்றவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் வெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். பங்கஜா, ஒப்ப உன்னை அனாதியா விட்டுட்டு போனா, உன்னை ஆட வச்சு பாட வச்சு படாத பாடுபட்டு வளர்த்த. இப்ப நீ போற நான் சொல்ற, நீ போறதுன்னா இது வரைக்கும் உனக்கு செலவு செய்தத ஆனா பைசாவோட கணக்கு வச்சுட்டு போ. எனக்கு செலவு செய்ததை நீங்க வாங்குற வழியில வாங்கிக்கோங்க. நான் போறேன். போறியா? பங்கஜா, நீங்களா? ஐயாவா, வாங்க வாங்க. ஒண்ணு இந்நேரம் உங்களை வச்சு பேசிக்கிட்டு இருந்தது. பங்கஜா, நான் வருவாருன்னு சொன்னது கேட்டியா? பாத்துக்க வந்துட்டாரு. வாங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு வாமா. நான் போய் அதுக்குள்ள காஃபி பலகாரம் பச்சோளம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. வாங்க. பங்கஜம், என் வரவை நீ எதிர்பார்க்கவே இல்லை இல்ல? உங்க வரவை எதிர்பார்க்கல. ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் மறவே இல்லை. பங்கஜம், பங்கஜம், நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கே தெரியல. கார்ல போய்கிட்டே இருந்தேன். நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதுல உரிச்சுக்கிட்டே இருந்தது. மனசை கட்டுப்படுத்த முடியல. திரும்பி வந்துட்டேன். பங்கஜம், என் மனைவியை தவிர அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத நான் உன் அன்புக்கு இப்படி அடிமையாயிட்டேங்கிறத நினைக்கிறேன். உண்மையோடு நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும்னு மனசோடு போராடிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைச்சு பேரானந்தப்படும். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன். உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியதுதான் இனிமே உங்க கடமை. பங்கஜம், உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்த்து நான் பைத்தியக்காரனா மாறினேன். இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதையே மாறினேன். இருங்க, இதை வர்றேன். வேலு, புது வீடு கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச உடனே குடியிருக்கிற வீட்டை மறந்துட்டியா? அனாதையா வந்த அமுதாவுக்கு ஆதரவு காட்டினேன். அவளை கைதொட்ட நாள்ல இருந்து உனக்கு அந்தஸ்து வாழ்வு அத்தனையும் இருந்துட்டது. இந்த நிலையில அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறையே, இதுதான் உன்னை போல கண்ணியமுள்ள ஆண்மகன் செய்கிற செய்கையா? என்னங்க என்னங்க
இதை சாப்பிடுங்க. ஏங்க சூடா கொடுத்துட்டேனா? இல்ல, இந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பால் டம்ளரை தவற விட்டுட்டேன். பாத்தீங்களா, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை இதை எழுதின ஓவியர் எவ்வளவு அழகா சித்தரிச்சிருக்காரு. அதை விட என் விதிங்கிற படத்தை ஆண்டவங்கிற ஓவியர் ஒரு புது மாதிரியா தான் சித்தரிச்சுட்டான். பங்கஜம், என் வாழ்க்கையில நான் தவற முதல் நாள் இது. இல்ல இல்ல, பங்கஜம் மனசுல நினைச்ச மாதிரி ஒரு கணவன் கிட்ட நன்னாள் இது. மாடி எதிலும் புகுந்து கொள்ளை அடிச்சிடுவேன், கள்ளன் நான் கொள்ளை அடிச்சிடுவேன், கள்ளன் நான் கொள்ளை அடிச்சிடுவேன். குடிசைக்காரன் பிடிக்க வந்தா குதிச்சு ஓடுவேன், கள்ளன் நான் குதிச்சு ஓடுவேன், அப்போ நான் குதிச்சு ஓடுவேன். ஜோப்படி செய்வதிலே சூரனடா வீரனடா, துரத்தி வரும் போலீஸுக்கு டிமிக்கி கொடுக்கும் திருடனடா. தில்லாலங்கடி 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 தில்லாலங்குயிலே பலப்பா தில்லாலங்குயிலே பலப்பா தில்லாலங்குயிலே தில்லாலங்கடி பாட்டு பாடி வந்தேனே குயிலே பலப்பா வந்தேனே குயிலே சொக்கா வந்தேனே கிளே. தினத்தா அஜத்தா தினத்தா சம்போ சம்போ தலக்கடி கும்பிடுது பாட்டப்பா தகிர்தா 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 இந்தா கைத்தடி உட்கார உட்கார்றா, கோச்சிக்காத, சும்மா நான் வேடிக்கையா சொல்றேன். போட்டோம், நீ ஐயா வர்றது போறத பத்தி இவ்வளவு பேச்சோட பேச்சுன்னு சொல்லி சொல்லியாதரா. ஒரு மன நிம்மதிக்கு இப்படி வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டும் காணாம இருக்கணும், தெரியுதா? இல்ல இல்ல, இருந்து உங்க மனைவியும் பாத்துட்டு வாங்க. ஐயா 2 டேஸ்ல வந்துருங்க. அப்புறம் அங்க போன ஒரு 5-6 டேஸ் இருந்துடாதீங்க. இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்னால முடியாது. மன்னார்ண்ணே வணக்கண்ணே. அட வாடா பெருக்கான், எப்படா வந்த? இப்பதானே. உட்கார்றா. என்ன விஷயம்? சௌரியம் தானே? சௌரியமா தான் இருக்கேன். வேலை என்ன டவுன் பஸ் கம்பெனிலாம் எப்படி இருக்கு? வேலை எனக்கு என்ன குறைவு, உங்களுக்கு என்ன குறைச்ச? அவர் பஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டாரு, நீங்க தனியா ஒரு சைக்கிள் ஷாப்பா ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த கிண்டல் மாத்திரம் உன்னை விட்டு போவாதரா. ஏண்டா காரியம் இல்லாம வரமாட்டிய, எதுக்கு இந்த பக்கம் வந்த? அன்னைக்கு ஒரு நாள் அவசரமா ஒரு 15 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனேன்ல. அடடே, அதுக்கு என்னடா இப்ப என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்தா? அவசரம் என்னடா? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போகணும், அதான் அவசரமா கொண்டு வந்தேன். நேற்றுதான் மெட்ராஸ்ல இருந்து வண்டிக்க போட்டிருக்கு. என்னடா அது சும்மா மெட்ராஸ் மெட்ராஸ் இதே குழப்பா போச்சு உங்களுக்கு? மன்னார்ண்ண, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வேலைண்ண பங்கஜமா ஒரு பொண்ணோட சிநேகிதம் வச்சிருக்காரு. என்னது? அங்கதான் போறாரு. நம்ம வேலை என்ன? நம்ம வேலைண்ணன் தான். என்னால இதை நம்ப முடியலையே. அதை ஏன் கேக்குற? இன்னும் வீட்டுக்கு தெரியாது. அந்த அன்னைக்கு கூட தெரியாதா? அட தெரியாது. என்னங்க இன்னும் சாப்பிட வரல? அண்ணன் அண்ணன் நான் வரேன். உட்கார, சாப்பிட்டு போலாம். உட்கார உட்கார. நீ போ, ஒரு நாளைக்கு உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். போ போடா. சரி பெருக்கான் போ. என்னங்க அந்த ஆள் வந்து என்ன ரகசியமா காலை கடிச்சாரு? என்னது அது பர்சனல் மேட்டர். அதுதான் என்ன பர்சனல் மேட்டர்ங்கற. அதை நீ தெரிஞ்சுக்க வேணாம். போ. தெரிஞ்சுதான் ஆகணும், சொல்லுங்க. மரியாதையா போய் சோறு போடு. போ. அதெல்லாம் சோறு போட முடியாது, சொல்லட்ட. உதவாங்க, அதை சோறு போடு. போ. ஆமா, வரப்பாரு. ஏய்